இன்றைய பைபிள் வசனம் மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 15 முதல் 17 வரை. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். திருச்சட்டத்தையோ மறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். 7 தினசரி ஜெபங்கள். அன்பிற்கான ஜெபம். கடவுளை நீங்கள் நேசிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டபடி நேசிக்க எனக்கு உதவுங்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனம் 4 முதல் 7 வரை. அமைதிக்கான ஜெபம். கடவுளை உமது அமைதியால் என்னை சூழ்ந்தருளும். 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 7. பிறருக்கான ஜெபம். கடவுளை மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உங்களை பெற நான் பிரார்த்தனை செய்கிறேன். 1 தீமோத்தேயு அதிகாரம் 2 வசனம் 1 முதல் 5 வரை. மன்னிப்பு வேண்டி ஜெபம். கடவுளே, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னியுங்கள். 1 யோவான் அதிகாரம் 1 வசனம் 19. வழிகாட்டுதலுக்கான ஜெபம். கடவுளே, இன்று நான் என்ன செய்ய விரும்புகிறாய் என்பதை காட்டு. எரேமியா அதிகாரம் 42 வசனம் 3. பாதுகாப்பிற்கான ஜெபம். கடவுளே, என்னை சுற்றி உமது கரங்களை காத்து கொள்ளுங்கள். இணைச்சட்டம் அதிகாரம் 31 வசனம் 6. விசுவாசத்திற்கான ஜெபம். கடவுளே, என் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்ப எனக்கு உதவுங்கள். மார்க்கு அதிகாரம் 11 வசனம் 24.